அன்பானவர்களே, நாம் மைண்ட் மேப்பிங் தாண்டி பிரெயின்ஸ்டார்மிங் என்பது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். அதாவது, இப்பொழுது பார்த்த எடுத்துக்காட்டில் ஒளி ஆற்றல், லைட் எனர்ஜி என்பதில் ஒரு கூறு ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒளி பிரதிபலிப்பு, எதிரொலிப்பு என்பதனை பற்றி எடுத்துக்கொண்டால், அது ஒளி ஆற்றலானது எந்த ஒரு பொருளின் மீது பட்டாலும் அந்த பொருளினை நமக்கு புலப்படுத்துகின்றது. அதாவது நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த பொருளினை. அந்த பொருள் அதனுடைய தன்மையை சார்ந்து அந்த பொருளினுடைய எதிரொலிப்பு என்பது ஒழுங்கான முறையில் ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டிருந்தால் அதனை ரிஃப்ளெக்ஷன் என்று கூறுகின்றோம். அந்த பொருளானது ஒழுங்கற்ற தன்மையுடையதாக இருந்ததென்றால் அதிலிருந்து ஒளிச்சிதறல் உண்டாகின்றது. இந்த ஒளிச்சிதறலின் காரணமாகத்தான் நமது ஆகாயம், வானமானது நீல நிறமாக தோன்றுகின்றது, கடல் நீல நிறமாக தோன்றுகின்றது என்பதெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மற்றும் இந்த ஒளிச்சிதறலின் விளைவு நமக்கு மூலக்கூறுகளினுடைய ஆற்றலினை ஏற்றுக்கொள்ளும் திறனினை, மூலக்கூறுகளினுடைய ஆற்றலை உமிழ்கின்ற திறனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சாதாரணமான திரவங்களிலே நடைபெறுகின்றது. கூழ்ம கரைசல்கள், அதாவது கொலாய்டல் ஸ்டேட் என்று சொல்லக்கூடியதிலும் இந்த டிண்டல் ஸ்கேட்டரிங் என்பது கிடைக்கின்றது. இந்த ஒளி சிதறலின் காரணமாக ஒளி, அந்த ஒளியானது, அதாவது லைட் என்பது பல்வேறு வண்ணங்களாகவும் பிரியும் தன்மையினை அடைகின்றது. உதாரணத்திற்கு, நாம் காலையில் சூரிய உதயத்தின் பொழுதோ அல்லது மாலையில் சூரியன் மறையும் பொழுதோ ஒரு செஞ்சூரியனாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம், அதிலிருந்து வருகின்ற கூட்டு ஒளியான வெண்மை ஒளியிலிருந்து அந்த சிவப்பு நிற கதிர்கள் மட்டும் மிகுந்த அலைநீளம் கொண்டதாக இருப்பதன் காரணமாக வெகு தூரத்திற்கு பிரயாணப்பட்டு நம்மை அடைகின்றது. இதே உச்சி பொழுதில் நம் தலைக்கு நேராக அருகாமையான துறையிலே இருப்பதன் காரணமாக அந்த ஒளியானது வெண்மை ஒளி தெரிகின்றது. இவ்வாறு சிதறலின் காரணங்கள் அந்த ஒளியினுடைய தன்மையினுடைய மாறுபாட்டினையும் குறிக்கின்றது. எந்த பொருளில் பற்றி சிதறலடைக்கப்படுகின்றதோ அதனை பற்றியும் குறிக்கின்றது. பொதுவான ஒரு கொள்கை ஒளி நேர்கோட்டு பாதையிலே செல்கின்றது. குறைந்த கால அளவில் தூரத்தினை கடக்கக்கூடிய லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல் என்பது இங்கே மிக முக்கியமானதாக அமைகின்றது. ஐன்ஸ்டீன் என்பவர் மற்றும் பலர் இந்த தன்மைகளை ஒட்டியே ஒளியினுடைய திசைவேகம்தான் மாறிலியாக அமைகின்றது என்று கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது, நாம் சிறிய வகுப்பிலே, முதலில் 6வது வகுப்பிலே படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒளியியல் பாடத்திலே ஒரு கண்ணாடியில் பட்டு ஒளியானது எதிரொலிக்கும். எனவே படுகின்ற கதிர், அதிலிருந்து எதிரொலித்த கதிர், இவை இரண்டும் கூட்டுப்புள்ளியில் வரையப்படுகின்ற செங்குத்துக்கோடு, இவை மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். படுகோணம் மற்றும் மீள்கோணத்தின் மதிப்புகள் சமமாக இருக்கும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள். இதனையே 8வது வகுப்பில் படிக்கும் பொழுது சிறிய ஒரு ஆய்வினை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதாவது, இந்த சாதாரணமான ஒரு சமதள ஆடி ஒன்றினை எடுத்துக்கொண்டு ஒரு பேப்பர் மீது வைத்து அதிலிருந்து அதனுடைய அடிப்பரப்பை வரைந்து கொண்டு அதற்கு ஒரு புள்ளியினை குறிப்பிட்டு அதிலிருந்து செங்குத்து கோடு ஒன்றினை வரைந்து கொண்டு அதிலிருந்து ஒரு சாய் கோணத்தை ஏற்படுத்தி ஒரு கோடினை வரைந்து அதிலே 2 குண்டூசிகளை குத்தி வைத்தால் மறுபுறத்திலிருந்து, அதாவது அந்த செங்குத்து கோட்டிற்கு அடுத்த பக்கத்திலிருந்து நாம் இந்த புள்ளிகள், இந்த 2 ஊசிகளினுடைய முனைகளும் ஒரே நேர்கோட்டில் அமையுமாறு மற்ற 2 குண்டூசிகளை குத்தி இவைகளினுடைய அடிக்கோட்டினை இணைத்தோம் என்றால் இந்த கோணங்கள் சமமாக இருக்கின்றனவா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்பதும், இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே ஆர் இன் த சேம் பிளேன் என்பதை நாம் தெரிகின்றோம். இது ஒரு ஒழுங்கான விதிகளுக்கு உட்பட்டதாக அமைகின்றது.
இதே போன்று பல நேரங்களிலும் இந்த சமதள ஆடியினுடைய வடிவத்தினை, ஏனென்றால் இயற்பியலில் நாம் பார்க்கும் பொழுது இட் இஸ் த மேட்டர் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று கூறுகின்றோம். மூலக்கூறுகளுடைய வடிவமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர், அதனுடைய தன்மைகள், அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே சமதள ஆடிக்கு பதிலாக அது ஒரு பரவளையமாக பெரபாலிக்காகவும் செய்யலாம். பெரபாலிக் என்பது உங்கள் வீட்டை ஆண்டனாவை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். மற்றபடி சிலிண்டரிக்கலாகவும் இருக்கலாம், அல்லது குழித்தன்மை கொண்டதாகவோ அல்லது குவித்தன்மை கொண்டதாகவோ கூட இந்த ஆடிகள் இருக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த காரணங்கள் எல்லாம் என்னத்தினை புகழப்படுத்துகின்றன என்பதை நாம் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டு அதிகமாக படிக்கின்றோம். குழி ஆடியினுடைய தன்மைகள், குவிய தொலைவு என்பதெல்லாம் பார்த்து ஒளி மூலத்திலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் இத்தகைய ஆடிகளிலே கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், பிளேன் மிரர் என்பதிலே படும் பொழுது அந்த மீண்டு வருகின்ற கதிர்கள், எதிரொலித்த கதிர்கள் எவ்வாறு அதே கோட்டில் இணையாக செல்கின்றனவா சமதள ஆடியில் செல்வது போல, அல்லது ஒரு குழி ஆடியிலே பட்டு அவை ஒரு புள்ளியிலே குவிக்கப்படுகின்றனவா, அல்லது ஒரு குவி ஆடியிலே பட்டு அவைகள் விரிவடைந்து செல்கின்றனவா என்பதனையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு தன்மைக்கும் நாம் ஒவ்வொரு விதமான பயன்பாட்டினை பார்க்கின்றோம். இப்பொழுது டங்ஸ்டன் ஒளிவிளக்கை எடுத்துக்கொண்டால் அதில் சுருட்டிய சுருளாக நீண்டதாக ஒரு உருளை வடிவத்திலே ஒரு ஸ்ப்ரிங் போன்று அது அமைந்திருக்கும் பொழுது அதற்கு பின்னாடி கொடுக்கப்படுகின்ற ரிஃப்ளெக்டர் என்பதும் அதற்கு தகுந்தாற்போல் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதே நேரத்திலே சில இடங்களிலே டார்ச் லைட் போன்றவற்றிலே அதன் பின்புறத்திலே இருக்கின்ற ரிஃப்ளெக்டனுடைய அமைப்பானது குழித்தன்மை உடையதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த குழித்தன்மை உடையதனுடைய பகுதி ரிஃப்ளெக்டனுடைய பிரின்சிபல் ஃபோக்கஸ் அல்லது குவிய மையத்திலே அந்த பல்பினுடைய இழையானது இருக்கும் என்றால் அதிலிருந்த ஒளிய கதிரானது அந்த ரிஃப்ளெக்டான் அல்லது அதனுடைய எதிரொலிப்பானிலே பட்டு அவை இணை கதிர்களாக வெகு தூரத்திற்கு, அதுதான் சர்ச் லைட் அல்லது டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கின்றோம். ட்ரெயின் போன்றவற்றினுடைய ஹெட்லைட் எல்லாம் அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, கார் ஹெட்லைட் எல்லாம் அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை பார்க்கின்றோம். இப்பொழுது இவ்வாறு வரும் பொழுது அந்த ஒளி கதிரானது ஒன்றன் மீது ஒன்று பட்டு அங்கு குறுக்கீட்டு விளைவினை ஏற்படுத்துகின்றது. அந்த காரணத்தினாலேயே எந்த ஒரு தடுப்பானும் இல்லாமல் நாம் அந்த ஒளி வருகின்ற பாதையினை பார்க்கும் பொழுது நடுவிலே சில இருட்டு பகுதிகள் தோன்றுவதனை பார்க்கின்றோம். அங்கு ஆற்றல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சில இடங்களை பொலிவுபடுத்துகின்றது, சில இடங்களை ஆக்சுவலாக என்ன செய்கின்றது, அழித்து விடுகின்றது. இவ்வாறு ஆற்றல் ஒன்றைக்கொன்று அழித்து கொள்வதோ அல்லது ஒன்றோடு ஒன்று மிகுதிப்படுவதோ நாம் காணும் பொழுது பொலிவுத்தன்மை இன்டென்ஸ் லைட் என்பதோ அல்லது டார்க்னஸ் என்பதோ அதே நேரத்தில் உருவாவதனை பார்க்கின்றோம். அப்பொழுது நமக்கு இந்த ஒளியானது பொருள்களிலே பட்டு செல்லும் பொழுது எவ்வாறு அது டிரான்ஸ்பரண்ட், அதாவது அதன் வழியாக ஊடுருவி செல்லக்கூடிய தன்மையோ அல்லது ஒபேக், சிறிதளவு ஆற்றலையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாத அளவிலே, அனுமதிக்க முடியாத நிலையிலே அந்த மூலக்கூறுகளின் பிணைப்பு அப்பொருளிலே இருக்கின்றது என்ற தன்மையினையோ அல்லது டிரான்ஸ்லூசியன்ட், பகுதியான ஒளியினை அனுப்பக்கூடியதாகவோ இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது மட்டுமல்ல, வைரம் ஏன் மின்னுகின்றது என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால், ஒளியானது அதிலே படும் பொழுது அதற்குள்ளே பூரண அக எதிரொலிப்பு ஏற்படுகின்றது. ஒரு சமதள ஆடியிலே படுகின்ற ஒளிக்கதிர் உடனே அதிலிருந்து வெளியேறுகின்றது. ஆனால் வைரம் போன்ற அமைப்பிலே அந்த கதிரானது அதனுடைய உள்புறத்திலேயே பலவிதமான எதிரொலிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வெளியே வருகின்றது என்று பார்க்கின்றோம். இதே தன்மைதான் லேசர் என்பதற்கும் பூரண அக எதிரொலிப்பு தன்மையாக ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்பதிலும் ஏற்படுகின்றது. ஆனால் அவற்றினுடைய தன்மைகள் வேறுவாக இருக்கின்றன. அங்கே என்ன ஏற்படுகின்றது என்றால், அந்த அட்டாமிக் எக்ஸைட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அணுக்களினுடைய கிளர்ச்சி தன்மையானது அவற்றிலே மாறுபாடுகளை ஏற்படுத்துகின்றது. இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. இங்கு ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங்
அதாவது மூளைக்கு ஒரு முக்கியமான ஒரு பயன்பாட்டினை கொடுத்து அதிலிருந்து அறியக்கூடிய தன்மை என்பதனை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன கருத்தியலை எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த தேவையான என்னென்ன வகையான தியரிகள் இருக்கின்றன, அதற்கு தேவையான எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் என்னென்ன இருக்கின்றன, அதற்கு தேவையான புது புது பயன்பாடுகள் அவற்றை எவ்வாறு மாற்றி நாம் செயல்படுத்துகின்றோம் என்பதனை பற்றியெல்லாம் இங்கே தெரிவதற்கு ஒரு விளக்கமாக கூறுவதற்காக இதனை குறிப்பிடுகின்றோம். ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்வுமே நமக்கு பல்வேறு விதமான தன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் இயற்பியல் என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது முழுந்த அறிவினை, இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த இயக்கத்தினை பற்றிய அறிவினையும் பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது. இதனை ஓரிரு நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள இயலாது. எனவே கூர்ந்த மதியுடன், அதாவது ஒருமித்த வித் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன். அடுத்தது எந்த ஒரு நிகழ்வை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த நிகழ்வினை பற்றிய அனைத்து வகையான உள்ளடக்கிய தன்மைகளையும் நாம் குறிப்பேட்டுகளிலே குறிப்பெடுத்து கொண்டோம் என்றால் பின்னர் அவைகள் ஒன்றை சார்ந்து ஒன்று எவ்வாறு விளக்கப்படுகின்றது, எந்தெந்த விஞ்ஞானிகள் எந்த காலகட்டத்திலே இவற்றை பார்த்தனர் என்று பார்ப்போம். அடுத்த வீடியோவிலே நாம் இந்த அமைப்புகள் சார்ந்து ஒரு 3 விஞ்ஞானிகள் எவ்வாறு தொடர்ச்சியாக இதனை மேற்கொண்டு பார்த்தனர், அதனை கொண்டு எத்தகைய கருவிகள் வடிவமைக்கப்பட்டன, அந்த கருவிகளின் மூலம் நாம் எவ்வாறு கண்ணினாலேயே பார்க்கக்கூட முடியாத அந்த அணுவினை, அதாவது அணுவினுடைய நிகழ்வுகளை, அந்த மூலக்கூறுகளினுடைய செயல்பாடுகளை, அவற்றினுடைய கட்டமைப்பு வடிவுகளை பற்றி ஸ்ட்ரக்சரல் காம்போசிஷன் என்று கூறுகின்றோமே, மாலிகுலர் ஸ்ட்ரக்சரல் காம்போசிஷன் எவ்வாறு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் மூலியமாக கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளோம். இவ்வாறு சிறிய சிறிய வீடியோக்கள் மூலம் நீங்கள் இந்த அறிவியல் உண்மைகளை பற்றி தெரிந்து கொண்டால் மேலும் மேலும் நீங்கள் மேற்கொண்டு எந்த ஒரு துறையினை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்டதாக ஆரம்ப அறிவிலிருந்து அது தொடர்ச்சியாக எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது, அது எவ்வாறு ஸ்ட்ரக்சரல் டைமென்ஷனல் குரோத் என்று கூறுகின்றோமே அந்த தன்மைகளை பற்றி, அடுத்து இப்போ நவீன காலத்திலே விஞ்ஞானிகள் எந்த ஒரு ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள், அதற்கு நம்மால் ஏதேனும் பங்கு ஏற்பட முடியுமா, அதற்கு என்ன வகையிலே படிக்க வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் அடுத்த கட்டுரையிலே பார்ப்போம். நன்றி.